ஆனால் இப்போ சாலிடாக 8 மாதம் வெயில் அடிக்குது, எல்லா ஊர்லேயுமே அடிக்குது. பனிக்காலமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பனிக்காலத்து கூட சேர்ந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருது, ரெயின் அலர்ட் வருது. ஒரே நாளில் வந்து அந்த இயருக்கான மொத்த மழையும் கொட்டி தீர்த்துட்டு போயிடுது. ஒரு கொலாப்ஸ்டாக இருக்குது இந்த சிஸ்டமே. எதனால் இப்படி ஆச்சு? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சீசனல் சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இது வந்து கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறதை தாண்டி அது பின்னாடி பேசுவோம். அதுக்கு முன்னாடி கூட ஒரு இதனுடைய அந்த பருவ காலங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் இருக்கு இல்லைங்களா? இப்போ இதை வந்து நீங்கள் தமிழ் மாதங்களோடு இதை வந்து ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கும். நமக்கு வந்து புரட்டாசி வரைக்கும் வெயில் இருக்கும் இல்லைங்களா? புரட்டாசி முடிஞ்சு அடுத்து நமக்கு ஐப்பசி, கார்த்திகை அப்படிங்கிறது மழைக்காலம் இல்லைங்களா? அதுதான் வந்து கரெக்டாக நமக்கு அக்டோபர், நவம்பர் அப்படிங்கிறது மான்சூன் செட் ஆகிற பீரியட் அப்படிங்கிறோம். அக்டோபர் 15லேருந்து ஆரம்பிக்கும் சொல்லுவாங்க. என்னென்னா அது வரைக்கும் தான் கரெக்டாக நமக்கு வந்து புரட்டாசி மாதம் முடிகிறது தமிழ் மாதங்களில். அப்போ இந்த புரட்டாசி வரைக்கும் வெயில் இருக்கும். புரட்டாசி வெயில் ஆளையே புரட்டி போடும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக ஐப்பசி, கார்த்திகை. ஐப்பசியில் பெய்யக்கூடிய மழை அப்படிங்கிறது வந்து அடைமழை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கார்த்திகை மழை தான் கனமழை அப்படிங்கிற. அப்போ அதுதான் நமக்கான மான்சூன் பீரியட். அதற்கு பின்பாக நமக்கு வந்து மார்கழி வருது. மார்கழி அப்படிங்கிறது குளிர்காலம். இந்த மார்கழி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு தை. இப்போ நமக்கு வந்துட்டு தை மாதம். இந்த தை மாதம் அப்படிங்கிறது இளவேனில் காலம். அது அப்போ வந்து உங்களுக்கு வெயில் அப்படின்னுடைய ஸ்டார்டிங் பீரியட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்மளுடைய வெதர் பேட்டர்ன் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்குது.